கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கர்நாடகாவை சேர்ந்த டிஜிபி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, தன் ஆஃபீஸுக்கு வர பெண்களிடம் தவறான முறையில் நடந்து கொண்டிருக்காரு. அந்த வீடியோ வெளியாகி ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கு. எப்படி சொல்ல, ஒரு கேவலமான ஒரு செயல் தானே அது. அந்த குறைய தீர்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் காவல் நிலையத்தை தேடி தான் வரான். அப்போ அவங்க காவல் தேடி வரவங்களுக்கு குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடியவங்களே இந்த தவறுகளை செய்கிறாங்கன்னும் போது அது ஜீர்ணிக்கவே முடியல. 8 வருஷத்துக்கு முன்னே வந்த வீடியோவாக கூட இருக்கட்டும், 8 வருஷம் முன்னாடி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காருல்ல, ஏற்கனவே அவர் மேலே அலிகேஷன் இருக்குது. ஏற்கனவே தங்கம் கடத்தினாருன்னு சொல்லி ஒரு அலிகேஷன் இருக்குது. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு முன்னாள் காவல்துறை அதிகாரி கவிஞர் வி. ஜோதி இணைந்திருக்கிறார். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வாங்க முரளி. வணக்கம். வணக்கம். கர்நாடகாவை சேர்ந்த டிஜிபி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, தன் ஆஃபீஸுக்கு வர பெண்களிடம் தவறான முறையில் நடந்து கொண்டிருக்காரு. அந்த வீடியோ வெளியாகி ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கு. அவர் சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி, அதாவது வேலியே பயிரை மேய்ந்தது அப்படின்ற மாதிரி அதுக்கு பொருத்தமான ஒரு சம்பவம் இல்லையா? முதல்ல முரளி, காவல்துறையில் பணி புரிகிறவங்க அந்த காவல்துறையை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு, காவல்துறைனா அது எவ்வளோ ஒரு புனிதமான விஷயம், எவ்வளோ ஒரு உன்னதமான அலுவல், அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன, அது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும்போது அதில் இன்வால்வோட அதில் அதை நேசித்து அதை உணர்ந்து அந்த காவல்துறையினுடைய அந்த பணியினுடைய உன்னதத்தையும் புனிதத்தன்மையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் முழுமையாக தெரிஞ்சிக்கணும். அது என்றைக்கு நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அலுவல் கிடைக்குதோ அப்போவே முதல் காக்கி சொக்காவை நம்ம போடும்போதே அந்த உணர்வோடு போடணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு மனுஷன் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லணும், அவனுடைய குறைகள் தீக்கணும் அப்படின்னு அவன் நினச்சான்னா ஒன்று கோயிலுக்கு போவான் இல்லையா, சாமிகிட்ட போய் முறையிடுவான். அதுக்கு அடுத்ததான் அவன் போகிற ஒரே இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான். ஒரு 10 பைசா பேப்பரில் அவனுடைய மனக்குமுறல், அவனுடைய வாழ்க்கை பிரச்சனை, அவனுடைய எல்லாமே, யாராக இருந்தாலும் எக்ஸ்ஆர்ஒய் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் அந்த குறைய தீர்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் காவல் நிலையத்தை தேடி தான் வரான். அப்போ அவங்க காவல் தேடி வரவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு இதை அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். அதை அந்த அவங்களுடைய நம்பகத்தன்மையை நம்ம சரியாக இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு காவல்துறையோடைய பணி. இதை உணரணும். அந்த சொக்கா போட்டு நாங்கள் உட்காந்துருக்கிறவங்க அதை உணரணும். இப்போது இது மாதிரி சம்பவம்லாம் கேள்விப்படும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இதுன்னு இல்லை, இந்த சம்பவம் இல்லை, இது கர்நாடகாவில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பாஸ் பண்ணி போயிட முடியாது. ஏன்னா கர்நாடகா வந்தான்னா, கேரளா வந்தான்னா, ஆந்திரா வந்தான்னா, இல்லை இந்தியாவில் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலுமே காவல்துறை அப்படின்னு வந்தால் ஒரே தான். காவல்துறைனா எல்லா இடத்துலையும் ஒரே சட்டம் தான், எல்லாமே ஒரே யூனிஃபார்ம். அதை யூனிஃபார்ம்னா மாறலாம் மொழிய, பட் அந்த சட்டத்திட்டங்கள், அதுக்குண்டான கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதுக்குண்டான ஒழுக்கங்கள், அதுக்குண்டான நாம்ஸ் எல்லாமே ஒன்று தான். அப்படி இருக்கும்போது கர்நாடகாவில் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அதை தள்ள முடியாது. அவர் ஒரு ஒரு நல்ல போஸ்ட்டில் இருந்தவர். இது வீடியோ எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் யாராவது நியூஸ் சொன்னாலும் நம்ம அதை பொய்ன்னு சொல்லலாம். வீடியோவே வெளியில் வருது. ஸோ அப்போ அவர் அது மாதிரி நடந்துக்கிட்டதால தான் அந்த வீடியோ கிடச்சிருக்குது இல்லையா? சரி, அது ஒன்று. அதே மாதிரி இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, அது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது நியூஸ் தான். நம்ம இதில் பரமக்குடிக்கிட்ட செக் போஸ்ட், போலீஸோட செக் போஸ்ட், ராமநாதபுரம் மாவட்டம். அந்த செக் போஸ்ட்டில் போயிட்டு ஃபோட்டோ, செல்ஃபோனை மறைச்சி வச்சுருக்காரு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது, தகவல் வருது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது, பட் பேப்பரில் வருது, நியூஸ் வருது. அவர் சஸ்பெண்டும் பண்ணுறாங்க, எஸ்எஸ்ஐ அவர் சிறப்புக்கு. அங்கே போய் வச்சுட்டு லேடிஸ் பாத்ரூம் போயிட்டு வர இடத்துல போய் அவர் வைக்கிறார். எவ்வளோ ஒரு இழி செயல் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு கேவலமான ஒரு செயல் தானே அது. அதாவது சாதாரண ஒரு அக்யூஸ் பண்ணாலே அது தப்புன்னு நம்ம கண்டிக்கிறோம். அந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய, நீங்கள் சொன்ன மாதிரி குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடியவங்களே இந்த தவறுகளை செய்கிறாங்கன்னும் போது அது ஜீர்ணிக்கவே முடியல. இந்த மாதிரி நியூஸு அடிக்கடி இப்போ வர ஆரம்பிக்குது. இப்போ ஒரு ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காவலர் ஒரு பெண்ணுக்கிட்ட தகாத உறவு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு வருது. அப்புறம் கூட வேலை செய்கிறவங்க கூடயே தப்பான உறவு வச்சுக்கிட்டாரு. அப்புறம் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, 4 பேருக்கு வெளியில் வருது. இது சில நேரங்களில் ரொம்ப விபரீதமாக முடியுது. அது மாதிரி பண்ண முடியுது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த உடுப்புக்கு உண்டான மரியாதை இவங்களே இழந்துடுறாங்க. இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் யூனிஃபார்மோட போய் ஒரு பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு. அவர் போய் அங்கே அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு உண்டான எதிரி அவரை வெட்டிட்டான். அவர் இறந்தும் போயிட்டார் இல்லையா?
ஸோ அப்போ வந்து அவருடைய அந்த உடுப்பை வந்து அதுக்குண்டான மரியாதையை அவரே அதை சீர்குலைக்க வைக்கிறார். சார் இப்போ அதே மாதிரி வந்து இப்போ இது மாதிரி தவறு பண்ணியிருக்காருல்ல சார் அவருக்கு எந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தண்டனை கொடுக்கணும்னு நம்ம நீயும் நானும் 2 பேருமே முடிவு பண்ண முடியாது முரளி. அது வந்து சட்டத்துக்கு உண்டான தண்டனைகள் நிச்சயமாக கிடைக்கும் தவறு பண்ணியிருந்தாருன்னா. XRY வேணும்னா இப்படி கேட்கலாம், சார் இப்போ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அவருக்கு ஏதாவது சில சலுகைகள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி உங்கள் கொஸ்டினாக இருந்ததுன்னா நிச்சயமாக கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். அவருக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும்ன்றது அதுக்கு வாத திறமையை பொறுத்து தானே. அவர் இப்போ அந்த வீடியோவெல்லாம் உண்மைதானே ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணினோம். அவர் இல்லை இது வந்து வீடியோ பொய்யான வீடியோன்னு சொல்லலாம், இல்லை நான் அது மாதிரியான ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த கர்நாடகா இந்த டிஜிபி வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. எப்படி கேட்டீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா பத்திரிகையில் வெளியாகி இருக்கு ஒரு தகவல். என்ன சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் நிருபர்கிட்ட இது மாதிரி வந்து இது 8 வருஷம் முன்னாடி வந்த வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. டக்குனு அப்படி இல்லை இது வந்து பொய்யான வீடியோ அப்படின்னு மாற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இதுவே வந்து ஒரு இதுவாகவே இருக்கு. ஆமாம், இப்போ இல்லை நான் வந்து அவர் சொன்ன பதிலை வச்சு 8 வருஷத்துக்கு முன்னே வந்த வீடியோவாக கூட இருக்கட்டும், 8 வருஷம் முன்னாடி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காருல்ல இல்லையா? அப்போ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது பண்ணது தப்பு தானே. அது 8 வருஷம் முன்னே வந்தான்னா 10 வருஷம் முன்னே வந்தானா நீ காக்கி சொக்காயை போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான வேலை செய்கிறதுன்றது மன்னிக்க முடியாத தப்பு. அதாவது அந்த வழக்கெல்லாம் வந்து விசாரணைக்கு வந்து அது ப்ரூஃப் ஆகி அந்த இடத்துல ஒரு நீதி அரசராக நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கடுமையான தண்டனை கொடுப்பேன். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நிச்சயமாக கடுமையான தண்டனை. ஏன்னா நம்மளை நம்பி தான் வராங்க, பப்ளிக் வராங்க, நம்மளை நம்பி தான் எல்லாமே இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க நம்பிக்கைக்கு நம்ம வந்து பாத்திரமாக இருக்கணும் மொழிய அட்லீஸ்ட் அந்த நம்பிக்கையை வந்து நம்ம துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் வந்து நிச்சயமாக வந்து கடுமையான தண்டனை. நானாக இருந்தால் எனக்கு அப்படி ஒரு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அது சும்மா ஒரு பேச்சுக்கு தான் அது சரியாக வரும். இப்போ அவரே வந்து இதை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அவருடைய முன்னாடி பார்த்தோம்னா ஒரு நடிகை ஒருத்தருக்காங்க, உங்களுக்கு பேப்பர்லாம் வந்திருக்குமே, அவங்க பேர்லாம் கூட நீங்கள் பார்த்துருங்களே, ரன்யா ராவ்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர். அவங்க வந்து வெளிநாட்டெலாம் போயிட்டு வரும்போது கோல்டு கொண்டு வந்திருந்தாங்க நிறைய. எல்லா பேப்பரில் வந்து நியூஸ் தான். வரும்போதெல்லாம் டிஜிபியோட பொண்ணு, இவங்களுடைய ஒரு வளர்ப்பு பொண்ணு, அது டிஜிபியோட பொண்ணுன்றதுனால எந்த விதமான செக்கிங் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் இது கொடுத்து அவங்கள அனுப்பிட்டே இருந்தாங்க. இது பயன்படுத்தி அப்பா பேரை சொல்லி காவல்துறையில் இருக்காருன்றதை சொல்லி அவங்க நிறைய கோல்டை வந்து கடத்தின்னு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த விஷயத்தில் இவரையும் வந்து அதுக்கு இன்வால்வ் அப்படின்னு சொல்லி இவரையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து இந்த செயலில் செஞ்சுருப்பார் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏற்கனவே அவர் ரொம்ப ஒரு ஆனஸ்ட் மேனாக இருந்தார் அப்படின்னா அவர் மேலே யாரோ பொய்யான தகவல் சொன்னாங்கன்னு சொல்லலாம். அவருடைய இது கேரியர் வந்து அவ்வளோ ஒன்றும் சரியானதாக இல்லை நமக்கு தெரிஞ்சு. பொதுவாகவே இப்போ என்னுடைய இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய டியூட்டியில் நடந்த சம்பவம் ஞாபகம் வருது. நான் வந்து ராயப்பேட்டையில் வேலை செய்கிறேன். ராயப்பேட்டையில் வேலை செய்யும்போது நைட் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு யங் மேன் ஒரு யங் லேடி ராத்திரி 1:30-2 மணிக்கு நிற்கிறாங்க. நம்ம ராயப்பேட்டை லிமிட் அது. ஸோ இந்நேரத்துக்கு நிற்கிறாங்க, எங்களை பார்த்துட்டு ஒழிகிறாங்க. நாங்கள் ரவுண்ட்ஸ் போகிறோம், நானும் என் கூட அவர் பேரையும் நான் இப்போ சொல்லணும், பெருமாள்னு சொல்லி ஒரு ஹெட் கான்ஸ்டபிள். மற்றபடி அந்த சம்பவத்தில் வந்தவங்க பேர் வேண்டாம், ஏன்னா அது வந்து அவங்க லைஃப் சம்மந்தப்பட்டது. அவங்க வந்து பிக் ஷாட் ஆனா மிகப்பெரிய ஆளுங்க. அவங்களுடைய சம்மந்தப்பட்ட பொண்ணு வந்து அவர் ஒரு சர்வன்ட் மெய்ட், வீட்டில் வேலை செய்கிற ஆள். அவரோட அவங்க வந்து வீட்டை விட்டு ஓடணும்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு எங்களை பார்த்தோன்னே ஒழிகிறாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்க பேகு இது திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஒரு ஆட்டோவுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம பார்த்துட்டோம், நம்ம என்ன அதுன்னு கேட்கும்போது அவங்க முன்னுக்கு பின் முரணாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விசாரிச்சிட்டோம், அங்கேயே ரோட்லேயே விசாரிச்சிட்டோம், நமக்கு தெரிஞ்சிடுச்சு இவங்க இது மாதிரின்ட்டு. அவங்க யார் என்னன்றதையும் கேட்குறோம், எல்லாம் பேசுகிறோம். அப்போது அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா 500 ரூபா கட்டு, கிட்டத்தட்ட ஒரு பேக் நிறைய இருக்குது, நகர் ஜுவல்ஸ், ஒரு வில்வெட்டு துணி ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ அவங்க அந்த ராத்திரியில் அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, 2 பேர் காலை பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு வந்து வண்டி ஏற்றி விட்ருங்க மதுரைக்கு, அவன் மதுரைக்கார பையன், எனக்கு மதுரைக்கு வண்டி ஏற்றி விட்ருங்க, அதுக்கு மட்டும் கொஞ்சம் பணம் கொடுங்க, எங்களை பிரிச்சிடாதீங்க, வீட்டுக்கு போனால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு மெயினாக அந்த பொண்ணு தான் சொல்லுது. அவங்களும் பேசாமல் நிற்கிறான். அந்த பொண்ணு வந்து நான் இவரை விரும்புகிறேன், இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு எங்கள் 2 பேர் பிரிச்சிடாதீங்க, எங்களை அனுப்புங்கன்றாங்க. நடு ராத்திரி 2 மணி முரளி. அந்த ரோட்டில் ஒரு காக்கா கிடையாது. அவங்க 2 பேர், நாங்கள் 2 பேர், டிபார்ட்மெண்ட்டு 2 பேர். இந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்திலலாம் சரி நம்ம நண்பர்களே
இப்போ பாருங்கள், ஒரு இடத்துல போயிட்டு ரைடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்கம் டேக்ஸ் இதுலேருந்து வரேன்னு சொல்லி போய் பணத்தை எடுத்துன்னு வந்துட்டார் நம்ம ஆளுன்றாங்க நியூஸ். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் இருக்கும்போது வர பணத்தை அவனை மிரட்டி ஒரு எப்படி சொல்கிறது, வழிப்பறிக்காரன் மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் பண்ணார் அப்படின்னு நியூஸ் வருது. ஸோ இப்படிப்பட்டவங்களும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா. ஸோ அன்னைக்கு வந்து நம்ம என்ன முடிவு எடுக்கிறோன்னா, அந்த அந்த ஆசையே இல்லை, அந்த பணத்து மேலேயோ அந்த நகை மேலேயோ அந்த ஆசையே நமக்கு இல்லை. ரெண்டாவது, நம்ம கடமையை நம்ம செய்யணும், நம்ம வேலையை செய்யணும். அவங்க 2 பேரையும் நம்ம ஓடவும் விட முடியாது. சரி போங்க புத்திமதி சொல்லி போய் வீட்டில் போய் படுத்துங்க ஒழுங்கா, நீ அப்படி போ நீ இப்படி போன அப்படியும் சொல்ல முடியாது. சொன்னால் இவங்க அதுக்கப்புறம் மறுபடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அன்றைக்கி ராத்திரி நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். அவ்வளோ ஜுவல்ஸு பணம் அவ்வளோத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு அவங்கக்கிட்டே, அது அவங்க கையிலேருந்து வாங்கவே இல்லை, நீ எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்க. ராயப்பேட்டா E2 ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விஷயம் அது. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் பிர்லா போஸ், ஏசி வந்து மௌரியா, டிசி வந்து குணசீலன், அடையார் டிசி. ஸோ நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ராத்திரி சொல்லிட்டோம். அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கும் சொல்லிட்டோம். அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாம் ஒரு 3-4 மணிக்குள்ளே எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. அசம்பிள் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க ஏதோ புத்திமதியெல்லாம் சொல்லி அவங்க பேசுனாங்க. அப்புறம் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் அவங்க விஐபின்றதுனால எல்லாம் வந்து அவங்க அப்புறம் அவங்க வந்து அந்த பொண்ணுங்க புத்திமதி சொன்னாங்க, இன்னும் வந்து ஒரு வேலை செய்கிறவங்க கூட எப்படி நம்ம போக முடியும், வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த பையனும் ஒன்றும் பெருசாக அவனும் அதான் சொன்னான், இல்லை நான் எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, நானே சொன்னேன், அவங்க தான் வந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க, அப்படி நீ வரலைன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன்னு சொன்னதுனால தான் நான் பயந்து போய் கூட வந்தேன் சார் அப்படின்ட்டான் அவன். ஆமாம், அவன் அப்ரூவல் அவன் இருக்கிறது அதுதான், அவன் உண்மையை சொல்கிறான். இல்லை நான் ஒரே பிடிவாதம் முடிச்சு நான் அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு அவன் சொல்லலை. அந்த பொண்ணும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அப்படியே அதுவும் வந்து ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் அது ஒரு அது தனி சப்ஜெக்ட். அப்புறம் அவங்க பையனை கூப்பிட்டு போயிட்டாங்க, அவனை அமுச்சு விட்டாச்சு, பொண்ணு அவங்க இட்டுன்னு போயிட்டாங்க. அது எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, அந்த நகை பணங்கன்னு எல்லாத்தையுமே. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போது அன்னைக்கு ராத்திரியில் நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன்னா, நானும் என் கூட இருக்கிற முடிவு எடுத்திருந்தா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். அந்த பணத்து மேலே ஆசைப்பட்டிருந்தாலோ இல்லை அந்த நகை மேலே ஆசைப்பட்டிருந்தாலோ அது வந்து அந்த நடு ராத்திரியில் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லையா. அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு, அம்மா நான் போலீஸ் பிடிச்சதே காட்டிக்காத, நீ எங்கன்னா போ அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தெத்தி விட்டுருக்கலாம், எது வேணால் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம அது மாதிரி பண்ணாலும் என்ன வரும்னா, இவங்களாம் வந்து எப்படி சொல்கிறது, எதையுமே புரிஞ்சிக்காமல் அதை பற்றி தெரிஞ்சிக்காமல் தவறு பண்ணுறாங்க. இப்போ நம்ம அப்படியே ஒரு ஆசைப்பட்டு பண்ணாலும் அது வந்து நிலைக்காது. நிச்சயமாக அது வந்து அந்த பணமும் நமக்கு நிலைக்காது, அந்த பணத்தை வச்சு நம்ம நிம்மதியாகவும் இருக்க முடியாது. ஏன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அவங்க விஐபியுடைய அவங்க எப்படி இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பாங்க. போலீஸ் வந்து சும்மாந்திர போகிறதில்ல. நாங்கள் 2 பேர் தானே போலீஸு. சென்னை மாநிலத்தில் எவ்வளோ போலீஸ் இருக்குது இல்லையா, தமிழ்நாடு பூரா போலீஸ் இருக்குது. எங்கே போனாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க மாட்டிக்குவாங்க. அப்போது வந்து என்றைக்கு இருந்தாலும் அந்த விஷயம் வெளியே தான் தெரியும். அப்போது கூலாக இப்போ சில பேர் என்ன பண்ணுறான், பேப்பரில் வருது, கூலாக அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, கூலாக ஏறி வண்டியை எடுத்துன்னு போகிறான். இப்போது நம்மளாம் வந்து அதோட அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் நம்ம நடந்துக்க போகிறதில்ல. அப்படி வந்துன்னா தூக்கில் தான் தூங்கணும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட பணமே நமக்கு தேவையில்லை. அதுவும் இல்லாமல் ஒரு நம்ம அதாவது காவல்துறையை நம்பி தான் எல்லாமே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நானே வந்து சொசைட்டியில் வந்து அப்படி ஒரு தவறை நான் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்கு ஆணித்தரமாக இருக்குது. சார் இப்போ அதே மாதிரி ஒரு கேள்வி எப்படி எழுதுனா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் ரிட்டையர்மெண்ட் ஆக போகுது சார். ஒருவேளை வந்து ஒரு பேரை கெடுக்கிறதுக்காகவும் இப்படி பிளான் பண்ணி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுதுது. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைம்மா, இப்போ அவர் பேரை கெடுக்கிறதுக்காக பண்ணணும் அப்படின்றது வந்து அவருடைய இடத்துலேயே பண்ண முடியாதுல்ல. இப்போ அவர் பேரை கெடுக்கணும்னா அப்போ அவர் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக எல்லார்ட்டையும் கரெக்டாக இருந்த ஒரு மனிதராக இருந்தாருன்னா கூட அந்த கேள்வி பொருந்தும். ஏற்கனவே அவர் மேலே அலிகேஷன் இருக்குது, ஏற்கனவே தங்கம் கடத்தினாருன்னு சொல்லி ஒரு அலிகேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் பேரை கெடுக்கிறதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்றத ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ கரெக்டான மனிதராக தெரியல. ஸோ அப்போ தவறான ஒரு ஆளுன்றதுனால தான் அவர் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் ஈடுபட்டிருப்பாரோ அப்படின்னு எனக்கு கூட சந்தேகம் வருது. ஏன்னா ஒரு கரெக்டான ஒரு மனிதராக இருந்திருந்தாருன்னா நம்ம அப்படி சொல்லலாம், இவர் வந்து எல்லார்ட்டையும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு, ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிட்டாரு, பப்ளிக்கிட்ட கரெக்டாக நடந்துக்கிட்டாரு, அரசியல்வாதிகிட்ட ரொம்ப கெடுபடியாக நடந்துக்கிட்டாரு அப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வந்து இவருக்கு ஏதோ ஒரு எதிரி இருந்திருக்காங்க, ஏதோ தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இவர் மாதிரியே நிறைய அலிகேஷன் இருக்குது இல்லை, அதனால் அது பண்ண முடியாது. அதான் இந்த மாதிரி வந்து காக்கி சொக்கான்றது வந்து ஒரு புனிதமான ஒரு இது, கடவுளுடைய வரம். காவல்துறையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா கடவுளுடைய வரம் இருந்தால் தான் காவல்துறைக்கே வர முடியும். தலையில் எழுத்துருக்கணும். பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு சில பேர் ட்ரை பண்ணி முடியாமல் போயிருக்காங்க. எதுவுமே இல்லாத சாதாரணமாக அந்த காலத்தில் 10th படித்தவங்க, SLC படித்தவங்க, ஒரு சன்னு BA முடித்தவங்க, சின்ன டிகிரி முடித்தவங்களாம் இன்றைக்கி காவல்துறையில் இருக்காங்க.
ஸோ படிப்புக்கோ அதுக்கோ சம்மந்தம் இல்லை. காவல்துறைன்றது ஒரு கடவுள் பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வரம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணியில் இருக்கிற எல்லாருமே அதாவது சின்ன கான்ஸ்டபிள்லேருந்து டிஜிபி வரைக்கும் சொல்கிறேன் நான், அதிகாரி யாருமே அந்த காக்கி சொக்கையாக போடுறாங்க அத்தனை பேருமே இதை வந்து உணரணும். இது வந்து மக்களுக்கான சேவை, ஒரு புனித சேவை, இது தெய்வத்துக்கு அடுத்தபடியாக நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சேவை இது. இந்த சேவையை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இதை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத ஒவ்வொருத்தரும் உணர்ந்து செயல்படணும். அந்த காவல்துறைக்கு களங்கம் இல்லாமல் நடத்தணும். இப்போ இவரால் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த காவல்துறைக்கு கெட்ட பேர் ஆகுது இல்லை. இப்போ பாருங்கள் என்ன பேப்பரில் என்ன போடுறாங்க, கர்நாடக அரசுக்கே தலைவலி இவராலன்னு போடுறான். இப்போ எதிர்கட்சிங்க இருப்பாங்க, இதை அரசியலாக்குவாங்க. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் இந்த துறை யாருக்கிட்ட இருக்குது, சிஎம் கிட்ட இருக்குது. அப்போ சிஎம் உடைய இது சரியில்லையா, சிஎம் உடைய நடவடிக்கை சரியில்லை, அப்போ காவல்துறை வந்து அவர் தானே இருக்குது, அவருடைய கண்காணிப்பில் எவ்வளோ கேர்லெஸ் இருக்குது. இந்த ஒரு சின்ன விஷயம் இவர் பண்ணுற தவறு எவ்வளோ தூரத்துக்கு போகுது பாருங்கள். ஸோ அதனால் அவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு பணியை நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். இதால் நமக்கு காவல்துறையில் மற்றவங்களுக்கு கெட்ட பேர் ஆகும், ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு எல்லாருமே நினச்சி நடந்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த வீடியோ மூலமாக சொல்கிறது. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.